Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஆனியன் ஊறுகாய் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, அதோட இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஊறுகாய்க்கெலாம் வந்து நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. அதோடு இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா வெடிக்கட்டும். உங்களுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு முடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் பொரிய விட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன வெங்காயத்தில் போடனாலும் நல்லாயிருக்கும், இல்லை பெரிய வெங்காயத்தில் போடனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். நல்லா வந்து இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணணும். அதனால தான் நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறோம். இதுக்கு சேர்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இடையிடையே கேப் விட்டு நீங்கள் அதை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அதுக்கிடையில் உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கணும். அது இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சில்லி பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட. சில்லி பவுடர் சேர்த்து அது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் வந்து புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி எக்ஸ்ட்ராலாம் நிறைய ஊற்றாதீங்க. அதில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதை அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டு நல்லா வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா உங்களுக்கு வெந்துடணும். அந்த சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து வேக விடணும். நல்லா இது அந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சிம்லேயே வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா உங்களுக்கு மசாலாலாம் வந்து அந்த புளித்தண்ணி எல்லாமே உறிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயமும் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வெங்காயம்லாம் நல்லா வந்து அப்படியே குழஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெங்காய ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு கூட செமையாக இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.